அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு வந்து வெற்றிகரமாக நடைபெற்றது. இந்த கொஸ்டின் பேப்பருடைய வெயிட்டேஜ் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் கொஸ்டின்லாம் இப்படி கேட்பாங்களா அப்படின்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. மேக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஜிகேவுமே மாடரேட்டா தான் இருந்தது. ஓகேங்களா, தமிழ் கொஸ்டின் பேப்பர் டஃப் தாங்க. இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பருடைய அந்த வெயிட்டேஜ் பார்த்தா கட் ஆஃப் கம்மியாகிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. ஓகே, நம்மளுடைய பாலிட்டி சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். கேட்கப்பட்ட 15 கொஸ்டின்ல எல்லாருமே ஆவரேஜா 11ல இருந்து 12 ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பாலிட்டி கொஸ்டினுக்கான ஆன்சர் கீ தான் பார்ப்போம். அது இல்லாம இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சுத்தமா தெரியாத கொஸ்டின்ஸுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்ற மாதிரி. அதை நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 90% எக்ஸாக்டா கரெக்டாவே அமைஞ்சது கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா, சரி ஓகே, அந்த ட்ரிக்ஸ் எப்படி நமக்கு யூஸ் ஆச்சு, பிளஸ் இந்த கொஸ்டின் பேப்பருக்கான என்ன ஆன்சர் அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுவோம். பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளவற்றை கண்டறி. ஓகேங்களா, எது தப்பா இருக்கு மேட்சஸ்ல அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ல ரெண்டா கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு மேக்சிமம் ஆன்சர் பி இல்லைன்னா சி தான் வரும் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா, இப்ப இந்த கொஸ்டினுக்கு ரியாலிட்டியான ஆன்சர் என்னன்னு பாத்துருவோம். லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 16, 2014. இது கரெக்ட் தாங்க. இதுவே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எப்ப கொடுத்திருப்பாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஜனவரி 1, 2014. நடைமுறைக்கு வந்து ஜனவரி 16, 2014. என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அடுத்தது போயிடுவோம். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது அக்டோபர் 10, 2004. 2004 தான் கரெக்ட் தான், ஆனா அக்டோபர் 10 கேட்டா தப்பு. அக்டோபர் 12ஆம் தேதி. ஓகேங்களா, அப்ப ரெண்டாவதா இருக்கிறது தப்பு. ஓகேங்களா, 2 தப்பு. அடுத்து போயிடுவோம். மூணாவது, இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்ட் 15 15ல வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல 324 இருந்து 329 வரைக்கும். அதுல 324 எலெக்ஷன் கமிஷன் தான், கரெக்ட் தான். அப்போ 1 மற்றும் 3 சரி. எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஏ ஆப்ஷன்லயே இருக்கு. சாரிங்க, அவங்க எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 3 சரினா 2, 4 தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி 2 செட்டாவே வந்தா மேக்சிமம் ஆன்சருக்கு எதுவா தான் இருக்கும். ஒன்னு பி ஆப்ஷன் இல்லைன்னா சி ஆப்ஷன். அதுல எது எக்ஸாக்டா அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான். கடைசியா இருக்கக்கூடிய இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960 கொடுத்திருப்பாங்க, தப்பு. அது 1961 வரணும். ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான பாலிட்டி கொஸ்டினுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா, 106வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன். சூரிய கர்ப் முஃப்ட் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. ஏன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டான், சூரியன் கொடுத்துட்டான், அப்ப சூரிய ஒளி தான், ஈஸியாவே போட்டுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 2 பாத்துருவோம். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பாத்துருவோம். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதம அமைச்சராக இருந்தவர். நமக்கு 42nd அமெண்ட்மெண்ட் 1976 தெரியும். இது என்னுடைய ரிவிஷன் கிளாஸ் அப்ப பசங்க கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஆண்டுல அதுல இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரை பார்த்துங்க, கட்டாயமா கொஸ்டின் வரும். அது அப்படியே 100% ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, சரி ஓகே, அப்ப 1976ல யாரு சார் நமக்கு பிரைம் மினிஸ்டர்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி மேம் தான். ஓகேங்களா, அப்ப இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 133. புதிதாக பதவியேற்றுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையை பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுங்க. நான் இதையுமே ரிவிஷன் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன் என்னுடைய கிளாஸ் பசங்க கிட்ட. இந்த புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ணவங்களுடைய நேம் தெரிஞ்சிருக்கணும், அவங்க எத்தனாவது மெம்பர்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, நான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி 52வதா வந்து பாத்தீங்கன்னா கவாய் போட்டிருப்பாங்க. அப்ப 51 யாரும் பாத்துங்க. அதே மாதிரி லோக்பால் தலைவரை பாத்துங்க, எலெக்ஷன் கமிஷனரை பாத்துங்கன்னு கட்டாயமா சொன்னேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இது எக்ஸாக்டா நம்ம கரெக்டா போட்டுக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. ஞானேஷ்குமார் பிப்ரவரி 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார். இது எக்ஸாக்டா கரெக்ட். ஓகேங்களா, அவர் 1989ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியின் கேரளா பிரிவு அதிகாரி ஆனார். இது தப்புங்க. அவரு 1988ல தான் வந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து பாத்துங்க, கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பு அவருக்கு வகித்துள்ளார். இதுவுமே கரெக்ட். அப்போ 1, 3 மட்டும் சரி. ஓகேங்களா, இப்போ 1, 3 என்ன ஆப்ஷன் வரும் நமக்கு? ஆப்ஷன் பி. அப்ப கொஸ்டின் நம்பர் 133க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த 2 ஆப்ஷனா வந்தா ஒரு சில பேட்டர்னுக்கு இந்த 1 மட்டும் கரெக்டா வரும், இன்னொரு பேட்டர்னுக்கு பிசி வரும். பி தான் கரெக்டா சூட் ஆயிருக்கு. இதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம்.
கொஸ்டின் நம்பர் 134. ஓகேங்களா, சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டு. பாலிட்டி சப்ஜெக்ட் வந்தாலே இப்படி ஒரு சட்டம் கேட்டுருவாங்க, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். சரி, ஓகே, இந்த சட்டம் எப்போ வந்திருக்குன்னு பார்ப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு விதிகள். நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கோப்ரா ஆக்ட் எடுத்துட்டு வந்த பிறகுதான் 1987 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விதிகளை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்போ 1:2. ஓகேங்களா, 1:2ன்னு பார்த்தா ஒரே ஆப்ஷன் ஏ தான். அது ஒன்னே கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேங்களா, அப்ப 134வது கொஸ்டினுக்கு என்ன ஆப்ஷன்? ஏ தான். சரி, இருந்தாலும் படிச்சுப்போமா. மருத்துவ கட்டுப்பாடு சட்டம். மருத்துவ கட்டுப்பாடு சட்டம் எந்த ஆண்டுனா 1950. அடுத்து ஏகபோகம் மற்றும் கட்டுப்பாடு வர்த்தக நடைமுறைகள் சட்டம். ஓகேங்களா, ஏகபோகம் மற்றும் அந்த மோனோபோலி சிஸ்டம் கொடுத்திருப்பாங்க 1969 எக்கனாமிக்ஸ் புக்லயே கொடுத்திருப்பாங்க. அது அப்ப மூணாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பொருட்கள் விற்பனை சட்டம் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1930ஆம் ஆண்டு. ஓகேங்களா, கொஸ்டின் ரொம்ப ஈஸியாவே அமைஞ்சிருக்கு, இதை நம்ம யூஸ் பண்ணிடலாம். நான் சொல்லிருப்பேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்சஸ் மெத்தட்ல கூட சுத்தமா தெரியாத கொஸ்டின் ஆன்சர் பண்ணிருக்கலான்ட்டு. அதுல பாருங்க, அப்ப 1க்கு நேரா 1 வராதுன்னு சொல்லியிருப்பேன், அப்ப இந்த ஆப்ஷன் கேன்சல். 2க்கு நேரா 2 எங்கன்னா இருக்கான்னு கேட்டா எதுவுமே இல்ல. 3க்கு நேரா 3 எங்கன்னா இருக்கான்னு கேட்டா அதுவுமே எதுவுமே இல்ல. 4க்கு நேரா 4 எங்கன்னா இருக்கான்னு கேட்டா இருக்கு, ஆப்ஷன் பி. அப்ப ஆன்சரா வராத ஆப்ஷன் என்னன்னது? பியும் வராது, சியும் வராது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், இல்ல டி தான் ஆன்சர். நம்ம எதை கரெக்டா போட்டிருப்போன்றது எக்ஸாம் ரிசல்ட் தான் தெரியும். ஒன்னு ஏ போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும், இல்ல டி போட்டிருந்தா இப்போ தப்பா இருக்கும். ஓகேங்களா, அப்ப நான் சொன்ன மேட்சஸ் மெத்தட் கூட இந்த கொஸ்டினுக்கு சூட் ஆகுதுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 135. கருத்து மற்றும் காரணம் வினாவை கருதுக. ஓகேங்களா, அந்த கூற்று காரணமா கேட்டு வச்சுக்கிறாங்க. 135வது கொஸ்டின் என்னன்னு பாத்துருவோம். கருத்து. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். இது கரெக்ட் தான். இது நான் ஒவ்வொரு கிளாஸ் பாலிட்டி எடுக்க சொல்லுமே, நான் எப்பவுமே அப்பாயின்மெண்ட்டை பத்தி என்னுடைய கிளாஸ் பசங்க கிட்ட கேட்பேன். அது ரிலேட்டடா கன்ஃபார்மா இதை போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, காரணம், நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சர்களை கலந்தோசிக்க வேண்டும். இல்ல, மினிஸ்டர்ஸ் எல்லாம் வரவே மாட்டாங்க, கொலிஜியம் தான். ஓகேங்களா, மூத்த நீதிபதிகளை கொண்ட அமைப்பின் மூலமா தான் கலந்தோசித்து நியமனம் பண்ணுவாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேங்களா, அப்ப கூற்று சரி, காரணம் தவறு. அப்ப சரி மற்றும் தவறுனா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அப்ப 135வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு கேட்டாங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். இந்த கொஸ்டின் பார்ப்போம். மாநிலங்களுக்கு இடையான குழுக்களை கால வரிசைப்படுத்தி ஒழுங்குபடுத்தவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பூஞ்சி குழு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2007, ராஜமன்னார் 1969, அடுத்து சர்க்காரியா 1983, அடுத்து வெங்கட செல்லையா 2000. இது 10th புக்லயே கொடுத்திருப்பான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 2ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து 3ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து 4ஆம் நம்பர் ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து 1ஆம் நம்பர் வரும். அப்ப 2 3 4 1, 2 3 4 1 டி. அப்ப 136வது கொஸ்டினுக்கு டி தாங்க ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 137. சரியான இணையை தேர்வு செய்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஓய்வு வயது எவ்வளவுன்னு கேக்குறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு வயது எவ்வளவுன்னு கேட்டா 60 கேட்டா தப்பு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு வயது 65. ஓகே, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைந்தபட்ச வயது 35, கரெக்ட். மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது 30, இதுவும் கரெக்ட். கீழவை உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 21 இல்ல 25. ஓகேங்களா, அப்ப இது தப்பு. அப்ப 2 3 மட்டும் சரி, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இதுவுமே நம்ம ஷார்ட்கட் ட்ரிக்ல உட்காந்துருக்கோம். என்ன சொன்னேன்? ஆப்ஷன்ல 2 செட் ஆயிருந்தா மேக்சிமம் ஆன்சர் என்னவா தான் வரும்? ஒன்னு பி இல்லனா சின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு சுத்தமா தெரியாம போயிருந்தா கூட நான் சொல்லியிருக்க ட்ரிக்ல இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 138. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 138 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் விருதுகளை கால வரிசைப்படுத்துக. ஓகேங்களா, பின்வரும் விருதுகளை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால வரிசைப்படுத்துக அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி சார் கேட்டிருக்காங்கன்னா, இது உருவாக்கப்பட்ட ஆண்டுகளின் அடிப்படையில கேட்டிருக்காங்களான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. இந்த ரேங்க் இருக்கு பாத்தீங்களா, 20 இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல், இதுதான் செகண்ட் லெவல், இதுதான் தேர்ட் லெவல், இதுதான் ஃபோர்த் லெவல். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல இதுதான் பாரத ரத்னா, இதுதான் ஃபர்ஸ்ட். அப்போ 1க்கு 1 வரும் தெரிஞ்சாலே ஆப்ஷன் பி. ஓகேங்களா, அப்ப இந்தியாவிலேயே மிகப்பெரிய விருது எதுன்னு கேட்டாங்கன்னா பாரத ரத்னா தான். இது தெரிஞ்சாலே ஈஸியா போட்டுருக்கலாம். ஓகேங்களா, அப்ப 1க்கு நேரா 1 வரது ஒரே ஆப்ஷன் தான். அப்ப தெரிஞ்சிருந்தாலே பி தான். இருந்தாலும் எனக்கு ஆர்டர் சொல்லுங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது, 2வது பத்ம விபூஷன், 3வது வந்து பாத்தீங்கன்னா பத்ம பூஷனா 1 2 4 3
1 2, மூணாவது இது பத்மஸ்ரீ 4. ஓகேங்களா? அப்போ 1 2 4 3 இதாங்க ஆன்சர். அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? நமக்கு பாம்பே தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது நமக்கு ஒன்னே ஒண்ணு பாரத ரத்னா தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, இல்ல அதான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாலே மிக உயர்ந்த விருதுன்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 139. மாநிலங்கள் பெயர் மாநிலங்கள் இருக்கும் பகுதி. ஓகேங்களா? இந்த லெவல்லாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின், இதை குரூப் 4ல கேட்டு வச்சிருக்காங்க. சரி, ஓகே, இருந்தாலும் பாத்துரும். ஓகேங்களா? ஏ கிரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை ஆளுநர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, கவர்னர் ஜெனரல், அவங்க கிட்ட இருக்கும். அப்ப இந்தியால ஃபர்ஸ்ட் ஏ கிரேட்னாவே அது மேற்கு வங்காளம் தான். 3க்கு 1 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான், ரெண்டாவது இருக்கிறதுக்கு பி. அப்ப 3க்கு 1, ரெண்டாவதுக்கு பி. பி மீன் ரெண்டாவதுக்கு 3 வரா மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு? ரெண்டாவதுக்கு 3 வரா மாதிரி ஏ ஆப்ஷன் தான். அப்ப கொஸ்டின் நம்பர் 139, கொஸ்டின் நம்பர் 139க்கு ஏ தாங்க ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இமாச்சல பிரதேசத்துக்கு எது சார் வரும்னு கேட்டீங்கன்னா சி கிரேட்ல வரும். அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டி கிரேட்ல வரும். ஓகேங்களா? ஏன்னா அது இந்த யூனியன் பிரதேசங்கள்ல வரும் பாத்தீங்களா, அதனால டி கிரேட்ல வச்சிருப்பாங்க. இந்த ஆர்டர்ல நமக்கு ஒண்ணு ஏ கிரேட்ல மேற்கு வங்காளமும் டி கிரேட்ல அந்தமான் நிக்கோபர் வரும் போட்டிருந்தா கூட நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்டா வந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சரி, ஓகே, இல்ல நம்ம மேட்சஸ் ட்ரிக் வந்து கிளிக் ஆகுதான்னு பாப்போமா? நான் என்ன சொல்லியிருப்பேன், 1க்கு 1 வராது அப்படின்னு நிற்பேன். அப்ப டி கேன்சல். 2க்கு 2 வராது, 3க்கு 3 வராது, 4க்கு 4 வராது. அப்ப ஆப்ஷன் சி டி கேன்சல் ஆயிடுது. அப்ப மேக்சிமம் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 1 ஏ இல்லைன்னா பி. அப்ப இதுவுமே நமக்கு ஷூட் ஆகுது மேட்சஸ் ட்ரிக். ஓகேங்களா? அப்ப இதுல ஏன்னா 1 2 தெரிஞ்சிருந்தா கூட ஆப்ஷன் ஏன்றத கிளிக் பண்ணிருக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 157. பின்வருவற்றில் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடையது எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறிக்கோள்களை பயன்படுத்தியுள்ளது. இது கரெக்ட் தாங்க. அடுத்து, சமூக குறியீட்டில் 5 அளவுகளும் மற்றும் கல்வி குறியீட்டில் 2 அளவுகளும் பயன்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் கரெக்டான்னு கேட்டா தப்புங்க. ஓகேங்களா? இது தப்பு. அடுத்து, பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகோல்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆக மொத்தம் 11 அளவுகள் மண்டலம் கமிஷன். இது கரெக்ட். பொருளாதாரத்துல 4ன்றது கரெக்ட். அப்ப நமக்கு எதுதான் கரெக்ட்? 1 மற்றும் 3. ஓகேங்களா? இதுவுமே அந்த ட்ரிக் யூஸ் ஆயிருக்கும். 1 மற்றும் 3. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எது சார் தப்புன்னு கேக்குறீங்கன்னா, இவங்க சமூகம் ரிலேட்டடாக, இந்த கமிஷன் சமூகம் ரிலேட்டடாக வந்து பாத்தீங்கன்னா 4ம், ரெண்டாவது பொருளாதாரத்துக்கு அவங்க கொடுத்தது 4, அதுவுமே கரெக்ட். மூணாவது கல்வி இருக்கு பாத்தீங்களா, கல்வி ரிலேட்டடா இவங்க 3 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்படி இந்த ஆர்டர் தான் வந்திருக்கணும். பட் அவங்க சொன்னது தப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி தாங்க கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 184. தேர்தல் பற்றிய சரியான கூற்றுகளை கண்டறிக. 2003 எல்லா மாநில தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரமும் பயன்படுத்தப்பட்டது. இது கரெக்ட். மக்களவை தேர்தல் 2004 வாக்குப்பதிவு இயந்திரம் மட்டும் பயன்படுத்தப்படும் என்னும் வரலாற்று முடிவை எடுத்துள்ளது. கரெக்ட். இந்த ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய எலெக்ஷன் எல்லாம் 2003 பயன்படுத்தினாங்க. இதுவே மக்களவை எம்பி எலெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல 2004 பயன்படுத்தினாங்க. கரெக்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு 2 மில்லியன் வாக்குப்பதிவு இயந்திரம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, இந்த நம்பர் தப்புங்க. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரினா ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 184வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 185. ஓகேங்களா? குழுக்கள் மற்றும் தலைவர்கள். இது என்னுடைய கிளாஸ் பசங்களுக்கு ஒரு 10-12 பஞ்சாயத்து ராஜ் கமிஷன் ரிலேட்டடான குழுக்களை கொடுத்திருக்கேன். அதுல இருந்து அப்படியே வந்துருச்சு. படிச்சிருந்தாங்கன்னா கரெக்டா போட்டிருப்பாங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் சந்தானம் கரெக்ட் தான். பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய்வு மற்றும் புள்ளியியல் வி கே ராவ் தான் வருவாரு. அப்ப இது தப்பு. அடுத்து, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு ஜி ராமச்சந்திரன். அப்ப இதுவுமே தப்பு. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு ஈஸ்வரன் கரெக்ட். அப்போ 1 மற்றும் 4 கரெக்ட். பி தான். 2 செட்டா வந்தாலே ஆன்சர் என்னதான் வரும்னு சொன்னேன், பி இல்லைன்னா சி. அதுல ஒரே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்கன்னா கரெக்டா ஆன்சராகவே போட்டுருக்கலாம். இது என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். அவங்க படிச்சிருந்தாங்கன்னா கரெக்டா போட்டுருக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 186. அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது எதுன்னு கேக்குறாங்க. டிபிஎஸ்பியை பத்தி கட்டாயமா கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் உறுப்பு 36 மற்றும் 51 குறிப்பிடப்பட்டுள்ளது. கரெக்ட். பகுதி
4ல வந்திருக்கும். கரெக்ட் தான். அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்த சிந்தனை ஸ்பானிஷ். கரெக்டா? தப்பு. ஏன்னா இது வந்து எங்க அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அயர்லாந்து தான் வரணும். ஓகேங்களா? அடுத்து அரசு வழிகாட்டு நெறிகள் என்று அரசின் ஆன்மாவாகும். அரசியலமைப்பின் ஆன்மாலாம் கிடையாது, இது ஒரு புதுமையான சிறப்பம்சம் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ 1 மட்டும் தான் சரி. ஓகேங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் பார்ப்போம். குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினரையும் பொருத்தி காட்டுக. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ரொம்ப டஃப்பான கொஸ்டின்னே சொல்லலாம். சரி, ஓகே, இந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா நம்ம திரௌபதி முர்மு மேடம் இருக்க சொல்ல இவங்க வந்திருப்பாங்க. அதாவது பிரபோவா. ஓகேங்களா? பிரபோவா சுபியாண்டோ தான் ஃபர்ஸ்டுக்கு 2. அப்போ 1க்கு 2னா ஆப்ஷன் பாம்பே. ஓகேங்களா? 2வது ஏபிஜே அப்துல் கலாம்னா விளாடிமிர் புடின், இந்த ரஷ்யாக்காரர் இருக்கார் பாத்தீங்களா, அவர். 2, 3, அடுத்து 4 பிரணாப் முகர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா பராக் ஒபாமா வந்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிரில் ராமபோசா. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 187 வந்திருக்கும். இந்த கொஸ்டின்ல அப்படி என்னதான் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? சரி, ஓகே. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பு ஆகும். ஆமா, நம்மளது ஒரு பெடரல் சிஸ்டம் தான், அதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடுகள் போல் இரட்டை குடியுரிமையை கொண்டுள்ளது. தப்பு. என்னுடைய ரிவிஷன் கிளாஸ்ல சொல்லிப்போம் பசங்க கிட்ட, நமக்கு இரட்டை குடியுரிமை எல்லாம் கிடையாது, ஒற்றை குடியுரிமை தான். ஓகேங்களா? அப்ப இரட்டை குடியுரிமை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்திருப்பாங்க. இவங்க யாருன்னா யுஎஸ்ஏ. அது தப்பு. அப்ப கூற்று மட்டும் சரி, காரணம் தவறு. ஓகேங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. அப்போ சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுமே ஈஸி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு செகண்ட் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுவோம். கொஸ்டின் நம்பர் 188. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மையை கொண்டுள்ளது. ஈஸி தான், கரெக்ட் தான். இது நம்மளுடைய அரசியலமைப்பு இதை பத்தி தான் சொல்லியிருக்கும். கரெக்ட். அடுத்து இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை மாறாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆமா, நம்மளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்காம கட்டணும், சரி திருத்தணும்னு இருப்பாங்க. அடிப்படை கட்டமைப்பு பாதிக்காமல் திருத்தலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதுவுமே கரெக்ட் தான். இது வரைக்கும் 106 திருத்தங்கள் பண்ணிருப்போம். 106மே அடிப்படை பாதிக்காமல் தான் திருத்திருப்போம். அப்ப சரியான 2மே சரி, சரியான விளக்கம். அப்ப ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பாலிட்டி கொஸ்டின் ஓவராலாவே பார்த்தாச்சு. இந்த பாலிட்டி கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஈஸியாவே 11ல இருந்து 12 கொஸ்டின் போட்டிருக்கலாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஜிகே அதர் சப்ஜெக்ட்டுமே நான் ஆன்சர் கீ அப்டேட் பண்றதுக்கு பாக்குறேன். நம்மளுடைய ட்ரிக்ஸ் உங்களுக்கு சூட்டபிளா பொருந்திருக்கு. தமிழ் ஓரளவுக்கு நீங்க 80+ போட்டு, மேக்ஸ்ல ஓரளவுக்கு ஒரு 21 போட்டு, ஜிகே இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 55+ வந்திருக்கும். அப்ப இந்த கேட்டகரியில இருந்தாலே நமக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ்.